கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சொல்லுங்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அங்கே பவுல் சொல்கிறார், நானும் சிலுவை மட்டும்தான், ப்ளஸ்லாம் கிடையாது. ப்ளஸ்ஸு ஒயிட் சாரீ, ப்ளஸ்ஸு நகை, அதெல்லாம் கிடையாது. சிலுவை, அதுக்கு முன்னாடி எதுவுமே ஈக்குவல் கிடையாது. யூத ரபிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. கலாத்தியர் இருக்கிற ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, சிலுவை மட்டும் பத்தாது, நீங்கள் என்ன பண்ணால் விருத்த சேதனமும் வச்சுக்கணும். நீதிமான் ஆகிறதுனா எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுனா விருத்த சேதனம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு யூத ரபிகள், யூத தலைவர்கள், மத தலைவர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பவுல் பார்த்திங்கன்னா இல்லை, விருத்த சேதனம்லாம் முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்னா சிலுவை போதும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ப்ளஸ்லாம் கிடையாது, விசுவாசா போதும். அந்த கல்வாரி சிலுவையை விசுவாசாலே போதும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இங்கே ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மார்ட்டின் லூதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவருடைய தலைவர். அவர் முன்னாடி எங்கே இருந்தார்னா ரோமன் கேத்தலிக்கில் இருந்தார். ரோமன் கேத்தலிக்கோட ப்ரீஸ்டாக இருந்தார். ரோமன் கேத்தலிக்கில் உங்களுக்கே தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவை இருந்தாலும் ப்ளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நற்கிரியெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. பாவம் செஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்கன்னா மலை மேலே அப்படியே போவாங்க. இல்லைன்னா மண்ணில் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி போட்டுன்னு அப்படியே நடந்து போவாங்க. முட்டி போட்டுன்னு அப்படியே முட்டியை வச்சு நடந்து போவாங்க. அவங்க நற்கிரியை ரொம்ப அவங்க ரொம்ப முக்கியத்துவம் செலுத்துவாங்க. இங்கே நிறைய பேர் ரோமன் கேத்தலிக்லேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதில் தான் இருந்தவர் தான் இந்த மார்ட்டின் லூதர், ப்ரீஸ்டாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் இந்த ரோமர் புஸ்தகத்தை அப்படியே படிச்சுட்டே வரும்போது இந்த 17ஆவது வசனத்தை அவர் வாசிச்சிருக்கார். 17ஆவது வசனத்தை வாசிக்கும் போது தான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஏதோ நற்கிரியை செய்கிறதுனால நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாது. எப்படி தான் ஒருத்தன் பிழைக்கிறானா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது அவர் படித்த உடனே ஏதோ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடு தான், இதெல்லாம் வெளிப்பாடு தான். இந்த பைபிள் ஃபுல்லாக என்னது ஆல்ரெடி இருந்த வெளிப்பாடு தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த மார்ட்டின் லூதருக்கு என்ன பண்ணுகிறார்னா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் வெளிச்சத்தை போட்டு காட்டியிருக்கிறார். ஆமென். இன்றைக்கி நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் போட்டு காட்டாமல் நீங்கள் இந்த சிலுவையை மேன்மை பாராட்ட முடியாது. ஆமென். எல்லாம் வெளிப்பாடு தான், எல்லாம் படிக்கலாம். ஏன் போர் அடிக்குதுன்னா அந்த வெளிச்சம் போட்டு காட்டல, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி வரும்போது ஜோம் பண்ணிட்டு வரணும், ஆண்டவரே எனக்கு போர் அடிக்குது, மெசேஜ் ரொம்ப போர் அடிக்குது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டுங்க. ஆமென். மார்ட்டின் லூதருக்கு அங்கே பரிசுத்தாக வெளிச்சம் போட்டு காட்டான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வேறு எதுவும் இல்லை, நம்ம செய்கிறதுனால தேவனுக்கு முன்னாடி நீதிமான் ஆக முடியாது. ஏதோ முட்டி போட்டு நடக்கிறதுனால நீதிமான் ஆக முடியாது. ஏதோ சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்ம நீதிமான் ஆக முடியாது. ஒரு பாவம் செஞ்சுட்டா என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? குனிஞ்சு ஏஞ்சிக்கிறாங்க, இல்லைன்னா எதனா காசு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணி எப்படின்னா கடவுள் நம்மளை நீதிமானா பார்ப்பார். இல்லை, கிறிஸ்தவ மதம் அதை போதிக்கல. கிறிஸ்தவ மதம் என்ன போதிக்குதுன்னா விசுவாசனா அந்த கல்வாரி சிலுவையை என்ன விசுவாசனால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கல்வாரி சிலுவை தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தில் யாரெல்லாம் அந்த கல்வாரி சிலுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்போது யூதர்கள் என்ன மேன்மை பாராட்டுறாங்கன்னா அவங்களுடைய கிரியைகளை மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாங்க, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென். நீங்கள் சிலுவை தானே மேன்மை பாராட்டுறீங்க, இல்லை 21 நாள் ஃபாஸ்டிங் மேன்மையாக நடிச்சுன்னு வரீங்களா? அதெல்லாம் வரதுனால கடவுள் எதனா செய்வார். 21 நாள் ஃபாஸ்டிங் வரேன், கடவுள் எனக்கு நான் அற்புதம் செய்வார். ஆனால் 21 நாள் பார்ப்பார்.
ப்ளஸ் சிலுவை பார்ப்பார். சிலுவைக்கு முன்னாடி 21 நாள் ஒன்றுமே கிடையாது. அப்போது இங்கே பவுல் என்ன சொல்ல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தாமல் இல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன் யூதர்கள், ஏன் கிரேக்கர்கள் சிலுவையை அவங்களுக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கல? யூதருக்கும் கிரேக்கருக்கும் ஏன் சிலுவை பிடிக்கல? ஏன் மேன்மை பாராட்டல? இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம், பிரசங்கி பண்ணுறோம். ஆனால் அவர் யூதருக்கு, அந்த கிறிஸ்து, அந்த இயேசு என்னன்னா அவர் யூதருக்கு இடரலையும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யூதருக்கு சிலுவை, ஏன் இயேசு யூதருக்கு ஏன் இடரலாக இருக்கிறார்? யூதர்கள் எங்கே இருந்தாங்கன்னா ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஒரு நாள் மேசியா வரப்போகிறாரு. மேசியா என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்தை முழுமையாக அழிச்சிட்டு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா அவர் ஆளப் போகிறார் அப்படின்னு நினச்சாங்க இந்த யூதர்கள். ஆனால் மேசியா வந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் போயிட்டு மறிக்கிறார். ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா இது ஒரு இடரலாக இருக்கிறது. கிரேக்கர்களுக்கு அது ஏன் பைத்தியமாக தோணுதுன்னா, கிரேக்கர்கள் பார்த்திங்கன்னா தத்துவ ஞானிகள், ரொம்ப அவங்க ஞானத்தை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. அந்த இயேசு காலத்தில் வாழ்ந்தவங்க தான் அந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டல்லாம் படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில். ஸோ அவங்களாம் ஞானத்தை விரும்புவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவராலே கடவுள்லாம் எப்படி இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும், கடவுள்லாம் எப்படி இருக்கணும், வல்லமையாக இருக்கணும். ஆனால் அவர் போயிட்டு சிலுவையில் மறிக்கிறாரு, எல்லாரும் அடிக்கிறாங்க. ஆனால் அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல, அவர் எப்படி கடவுளாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கர்கள் நினைக்கிறாங்க. யூதர்கள்லாம் நினைக்கிறாங்க மேசியா என்ன பண்ணுவார்னா ரோம சாம்ராஜ்யத்தையே அழிச்சிருவார். ஆனால் மேசியா என்ன பண்ணார், சிலுவையில் போய் மறிச்சார். கிரேக்கர்கள்லாம் நம்புகிறாங்கன்னா கடவுள் பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் இவர் என்ன ஆகிட்டார்னா சிலுவையில் போய் மறிக்கிறாரு. அப்போ கிரேக்கர்களுக்கு எப்படி இருக்குன்னா இடரலாக இருக்கிறது, யூதருக்கு எப்படி இருக்குன்னா இடரலாக இருக்கிறது, கிரேக்கருக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாருக்குமே, இன்றைக்கி புறஜாதிகள் கூட என்ன சொல்லாங்கன்னா சிலுவை வேணாங்க, அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சிலுவை இந்த கிரேக்கருக்கு, இந்த யூதருக்கு, இன்றைக்கு புறஜாதிகளுக்கு ஏன் இந்த சிலுவை பிடிக்கலன்னா ஒரு ரீசன், ஆன்சர் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெருமை ஒன்று இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. பெருமைனா என்னதுன்னா பாவம். எப்படிங்க பெருமை பாவம்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்துடைய ரூட் என்னதுன்னா பெருமை. ஆதி ஆகமத்தில் அவங்க பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா பெருமை வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை, எல்லா பழத்தையும் நீ சாப்பிட்லாம், ஆனால் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது சொன்னார். ஆனால் நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, கடவுளை பார்த்து நீ சொல்கிறத நான் கேட்கணுமா சொல்லிட்டு அந்த பெருமை என்ன பண்ணுச்சுன்னா அவங்கள பாவம் செய்ய வச்சுது. ஏன் இன்றைக்கி கிரேக்கருக்கு, ஏன் இன்றைக்கி யூதருக்கு, ஏன் இன்றைக்கி மற்ற புறஜாதிகளுக்கு ஏன் சிலுவை பிடிக்கலனா, ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பெருமை இருக்கிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பாவத்தில் இருக்கிற மனுஷன் அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த கல்வாரி சிலுவையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஏன் இன்னைக்கு யூதருக்கு, ஏன் இன்னைக்கு கிரேக்கருக்கு, ஏன் இன்னைக்கு புற மதத்திற்கு ஏன் இன்றைக்கு சிலுவை பிடிக்கலனா, ஏன்னா அவங்க ஜென்ம சுபாவம், அவங்க பாவத்தில் இருக்கிறதுனால, அந்த பெருமை அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, இவரெல்லாம் என்ன ரட்சிப்பாரா, நானே என்ன ரட்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பெருமை இருக்கு. ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறோம்? பாருங்கள், நம்மளுக்குள்ளே என்ன இருந்துச்சு? பெருமை இருந்துச்சா? பெருமை இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. ஆனால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, வாசிங்க. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மளுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா இந்த பாவம் இருந்துச்சு, இந்த பெருமை இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் அக்கிரமனாலும் பாவங்களாலும் மரித்திருந்த உங்களை பரிசுத்தாவை என்ன பண்ணார்னா
நம்முடைய இருதயத்தை திறந்தார், நம்முடைய ஆவியை திறந்தார். நம்முடைய ஆவி எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா, முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா மாம்சீகமாக இருந்துச்சு, நேச்சுரல் மேனாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஆவி எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா ஸ்பிரிச்சுவல் மேனாக மாறி இருக்கிறோம். ஆமென். பவுல் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பெருமையான ஆள் தான், விடமாட்டார் யாரையும். கிறிஸ்துவ பின்பற்றுகள் என்ன பண்ணுவார்னா, இப்போ இது மாதிரி ஜப கூட்டம் நடந்துட்டு இருக்கோம், அங்கே போய் என்ன பண்ணுவார்னா பிடிச்சி அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள என்ன பண்ணுவார்னா துன்புறுத்துவார், அவங்கள சில நேரத்தில் கொலையை செஞ்சுருவார் அவர். ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அக்கிரமனாலும் பாவங்களாலும் மரித்து இருந்தார் அவர். ஆனால் ஒரு நாள் தமஸ்கு போகிற வழியில் என்ன பண்ணார்னா பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை திறந்தார். ஆமென். நம்மளுக்குள்ளேயும் பெருமை இருந்துச்சு. வசனம் சொல்லுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கிருபையாக போகும்போது நம்மளுக்கும் அந்த ப்ரைடு இருந்துச்சு. சொல்லுவாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். எதுக்குங்க இயேசுலாம் எங்களுக்கு, இயேசு எங்களை காப்பாற்ற போகிறாரா அப்படின்னு சொன்னோம். ஆனால் பிரசங்கம் பண்ணாங்க, கிருபையாக ஒருத்தர் யாரோ வந்து சொன்னாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் சொன்னாங்க. கிருபையாக நம்ம என்ன பண்ணோம்னா விசுவாசம், விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணாங்கன்னா ரட்சிக்கப்பட்டோம். விசுவாச உடனே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜென்ம சுபாவத்தை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டார்னா நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏன் நம்மளுக்கு பெருமை இல்லை, ஏன் இதை மேன்மை பாராட்டோம்னா, இன்றைக்கி ஜென்ம சுபாவம் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எப்படி மாறிட்டோம்னா ஆவிக்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். 1 கொரிந்தியர் 2:14 நம்ம வாசித்தோம், ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவம் அவன் என்ன பண்ண மாட்டான்னா ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் நம்ம எப்படி மாறிட்டோன்னா ஆவிக்குரியவர்களாக மாறிட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணோன்னா ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு தான் எனக்கு சிலுவையில் மரித்தார், இயேசு தான் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு தான் எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதை என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. அவனுக்கு எப்படி தோணுதுன்னா பைத்தியமாக தோணுகிறது. யாருக்கு? யூதனுக்கு, கிரேக்கனுக்கு, புறஜாதிகளுக்கு எப்படி தோணுதுன்னா பைத்தியமாக தோணுது. ஆனால் நமக்கு எப்படி தோணுதுன்னா இந்த சிலுவையை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அது மட்டும் இல்லை, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதால் அவைகளை அறியவும் மாட்டான். அதை பற்றி சொன்னால் அவன் கேட்கவும் மாட்டான். ஆனால் இன்றைக்கு நமக்கு சிலுவை எப்படி இருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமென். 21 நாள் சிலுவையை குறித்து பேசினா கூட என்ன பண்ணுறோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து உக்காந்துடுறோம். ஆமென். ஏன்னா ஜென்ம சுபாவம் போயிடுச்சு. பரிசுத்த ஆவியான் உள்ளே வந்துட்டார். என்ன பண்ணுறாருன்னா பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்குறார். பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கறதுனால அந்த சிலுவையை மேன்மையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க தானே? பாருங்கள், இன்னும் அதிகமாக பார்க்க தேவன் நல்லவர் என்பதை பார்ப்பீங்க. ஆமென். சரி, அப்போ ஏன் கிறிஸ்தவர்கள் சிலுவை மேன்மை பாராட்டுறாங்க? ஜென்ம சுபாவம் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறிட்டோம். பாருங்க, சிலுவை என்ன சொல்கிறாங்கன்னா, சிலுவை ஒரு விபத்துன்னு சொல்கிறாங்க. கிராஸ் இஸ் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். ஒரு விபத்து பாது, அது ஒரு துயரம்பா. ஒரு ஆக்சிடெண்ட்டு நடந்துச்சு. ஆக்சிடெண்ட் என்னன்னா, அவர் நல்லா தான் போயின்னு இருந்தார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து டமால்னு வந்து இடிச்சிட்டாங்க. அவர் கரெக்டாக தான் போகிறாரு, ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டான். அதே போல் சிலுவை என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு ரொம்ப நல்லவர் தான். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசுவை கல்வாரி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சிலுவை வந்து ஒரு விபத்து அல்ல, சிலுவை வந்து ஒரு துயரம் அல்ல, சிலுவை வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அல்ல, சிலுவை தேவனுடைய திட்டம். ஆமென். இங்கே ஏசாயா 53:6 வாசிக்கலாம். என் கூட வாசிங்க. நான் கடன்னு வாசிச்சுட்டு போயிட்டதுனால நீங்கள் அப்படியே விட்டு உக்காண்ட்ருக்காதீங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்னா பாவிகளாக இருந்தோம், ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். முன்னாடிலாம் காலேஜ் முடிச்சு என்ன பண்ணோன்னா, காலேஜ் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் கூட போயிட்டே இருப்போம்.
ஸ்கூல் முடிச்சுட்டு லீவ் விட்டாங்கன்னா இந்த மே மாதம் லீவெல்லாம் எங்கே போகிறோன்னு தெரியாது, ஆனால் சுற்றினே இருப்போம். அந்த பாவம் இப்படி தான் பண்ணிச்சு பாருங்கள். சுற்றினே இருக்க வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். இஷ்டமான இடத்துக்கு நம்ம போயின்னு இருந்தோம். ஆனால் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய எல்லாருடைய தண்டனையை யார் மேலே விழப்பண்ணார்னா இயேசுவின் மேலே விழப்பண்ணினார். இங்கே பாருங்கள், ஏசாயா புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டதுன்னா சிலுவைக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறாரு. விழ பண்ணினார். அப்போ எங்கேயோ நடந்து முடிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விழ பண்ணினார். முன்னாடியே ஏதோ நடந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தா தெரியும். எப்போ நடந்ததுன்னா 1 பேதுருவில் சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1:20 வாசிங்க. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே. நம்ம நினைக்கிறோம் இயேசு கல்வாரி சிலுவையில் தான், அப்போ தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா அடித்தாங்க, ட்ராஜடியாக முடிஞ்சிச்சு, ஒரு துயரமான ஒரு விபத்தாக நடந்துச்சு. ஆனால் அப்படி இல்லைங்க. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து, ஆங்கிலத்தில் அழகாக வருது ப்ரீ டிட்டர்மைண்ட்னா முன்னாடியே முன் குறிக்கப்பட்டார். சொல்லுவாங்களே எலெக்ஷன்லாம் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா முன் கணிப்பு, யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்காக எனக்காக அவர் முன் குறிக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்கிறார். அவர் ஒரு பெரிய பிரசங்கியார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ன பண்ணாங்கன்னா ஒரு கவுன்சில் நடந்துச்சான், ஒரு மன்றம் நடந்துச்சான். அந்த இடத்துல உலகெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஒரு கவுன்சில் நடந்துச்சான். அங்கே யார் இருந்தார்னா பிதா இருந்தாரா, குமாரன் இருந்தாரா, பரிசுத்தாவியானவர் இருந்தாராம். பிதா சொன்னாராம், இந்த மனுக்குலெல்லாம் பாவம் செய்ய போகுது, பாவத்தில் விழப்போகுதுன்னு சொன்னாராம். மனுக்குலெல்லாம் மீட்கப்படும்னா யாருன்னா இந்த உலகத்துக்குள்ளே போய் மறிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா ஏசுக்கிட்டையும் பரிசுத்தாவிட்டையும் சொல்லிட்டு இருந்தாராம் பிதாவாகிய தேவன். டக்குன்னு ஏசு சொன்னாராம், நான் போயிட்டு மறிக்கிறேன்னு சொன்னாராம். பரிசுத்தாவின் சும்மா இருப்பாரா? அவர் என்ன சொன்னார்னா, இந்த காரியத்தை நான் எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன்னா செயல்படுத்துகிறேன், எல்லார் வாழ்க்கையில் இதை செயல்படுத்துகிறேன்னு சொன்னாராம். ஆமென், ஹல்லேலூயா. உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் இயேசுவை முன்குறித்தார். இயேசு என்ன பண்ணார்னா இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40 நாள் சீஷரில் காணப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா பரமேறினார். அதுக்கப்புறம் யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க, கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது, விசுவாசம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்னா நம்மை ரட்சிக்கக்குள்ளாக நடத்தினார். ஆமென். அப்போது இது வந்து ட்ராஜடி கிடையாது, இது வந்து ஒரு விபத்து கிடையாது, இது வந்து ஒரு துயரம் கிடையாது, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக இது நடக்கலை. இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க, நல்லா அவர் நல்லவருங்க, அவரை போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்படி இல்லைங்க. இது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் பண்ணினார். அந்த கவுன்சிலில் இயேசு, குமாரன், பரிசுத்த ஆவியான் 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா திட்டம் பண்ணினார். அதுக்காக இந்த திட்டத்தை தான் என்ன பண்ணுறாருனா இந்த கல்வாரி சிலுவையில் அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, உங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணார்னா பிதாவாகிய தேவன் இயேசுவை முன்குறித்தார். அப்போ சிலுவை விபத்தா? சிலுவை என்னதுங்க? முன்னாடியே என்ன பண்ணுறாருனா முன்குறித்தார். முன்குறிக்கப்பட்டவர் தான் என்ன பண்ணுறாருனா இயேசுவை முன்குறித்தார். அவர் என்ன பண்ணார்னா இயேசு வந்தார், சிலுவையில் அவர் மரிக்கிறார். சரி, இன்னொன்று பார்க்கலாம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்?
சிலுவையின் மேன்மையை பார்த்துட்ருக்கோம். சிலுவையில் மேன்மையை நாம் பார்த்துருக்கோம். சரி, சிலுவையில் என்ன பார்க்கலாம்? தேவனுடைய குணாதிசயங்களை பார்க்கலாம். இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு அடிக்கப்படும் போது அந்த சிலுவையை பார்க்கும்போது தேவனுடைய குணாதிசயங்களை பார்க்கலாம். ஒரு 5 குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். கூட வாங்க. ஃபஸ்ட் என்னதுன்னா, தேவன் கிருபையுள்ளவர். God is gracious. தேவன் என்னது? கிருபையுள்ளவர். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். பாருங்க, கல்வாரி சிலுவையில் யார் போய் மறிக்கணும்? யாருங்க மறிக்கணும்? யாருங்க போய் சாகணும்? கல்வாரி சிலுவையில் நீங்கள் தான் சாகணும், நீங்கள் தான் மறிக்க வேண்டிய ஆள். ஆனால் தேவன் கிருபையுள்ளவர். பாருங்கள், அந்த கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது நான் போய் அங்கே மறிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நான் அந்த இடத்துல நான் போய் மறிக்க வேண்டியது. ஆனால் பாவமே செய்யாத ஒருத்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, கல்வாரி சிலுவையில் நமக்காக மறிக்கிறார். இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தேவன் கிருபையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. கிருபைன்னா என்னதுங்க? கிருபைனா தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு தானம். ஆமென். இன்றைக்கி கல்வாரி சிலுவையில் எனக்காக, தகுதியற்ற எனக்காக என்ன பண்ணார்னா, பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை தானம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அதான் போனோம் செய்தியில் சொன்னேன். ஜட்ஜுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நின்றுட்டோம். குற்றம் பண்ணிவிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து நின்றுட்டோம். ஜட்ஜு என்ன பண்ண போகிறாருன்னா, நம்மளை தூக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு மரண தண்டனை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். ஆனால் அந்த கோர்ட்டுக்குள்ளே யார் வந்தான்னா, இயேசு வந்தார். இயேசு வந்து என்ன சொன்னார்னா, அவனை ஃப்ரீயாக விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக நான் மாறுறேன். ஆமென். அல்லேலூயா. நம்மளை ஃப்ரீயாக விட்டார் இயேசு. அவர் போய் நமக்காக பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. இப்போ God is gracious. சொல்லுங்கள், தேவன் கிருபையுள்ளவர். கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது தேவன் கிருபையுள்ளவர். 2வது நேச்சர், தேவன் நீதி உள்ளவர். ரைச்சியஸ் காட். ஃபஸ்ட் என்னதுன்னா கிருபையுள்ளவர். 2வது தேவன் நீதி உள்ளவர். பாருங்க, தேவன் வந்து குற்றத்தை சும்மா விட மாட்டார். குற்றம் செஞ்சானா சும்மா விட மாட்டார். அவனுக்கு தண்டனையை கண்டிப்பாக அவர் கொடுத்தே ஆக வேண்டும். இங்கே ஏசாயா 53:6 நாம் வாசித்தோம். திருப்பியும் வாசிக்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல பாவம் செஞ்சோம். நம்ம எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். ஆடுகளைப் போல வழி தப்பி திரியிறோம். தன் வழியிலே போனோம். ஆண்டவர் சொன்னார், இதை செய்யாத. ஆனால் என்ன பண்ணோம்? அதை தான் செஞ்சுன்னு இருந்தோம். தன் வழியிலே நாம் போனோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும், கோபமானவர் அவர், பாவத்துக்கு கோபமானவர், அந்த பாவத்தின் மேலே கோபத்தை காட்டுறவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருடைய பாவங்களுக்காக என்ன பண்ணுவார், அந்த கோபத்தை நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். நீதி உள்ளவர், சும்மா விட மாட்டார். கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது தேவன் தண்டிக்கிறவர்னு பார்க்கலாம். ஆமென். யாரை தண்டிச்சார்? இயேசுவை தண்டிக்கிறார். உங்களை சும்மா விட்டு அவரை தண்டிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கடவுளாக இருந்தாருன்னா அவர் என்ன இருக்கணும்னா நல்லவராக இருக்கணும், ப்ளஸ் அவர் நீதி உள்ளவராக இருக்கணும். நல்லவராக இருக்கணும், ப்ளஸ் யாருன்னா குற்றம் பண்ணாங்கன்னா அதை தண்டிக்கணும். ஆமென். அவர் கடவுள். அவர் குணாதிசயங்கள்னா அவர் நல்லவர், ப்ளஸ் அவர் நீதி உள்ளவர். தண்டனைனா அவர் சும்மா விட மாட்டார்.
அதை தண்டிப்பார். அதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. நான் தண்டிக்கப்பட வேண்டும், அவர் தண்டிக்கப்பட்டார். ஆமென். இப்போது ரெண்டாவது அவர் என்னதுன்னா நீதியுள்ளவர். காட் இஸ் ஜஸ்ட் ரைச்சியஸ் காட். மூணாவது பாவத்தோடு சம்பந்தம் கொள்ளாதவர். கல்வாரி சிலுவையில் பார்க்கும்போது அவர் பாவத்தோடு சம்பந்தம் கொள்ளாதவர்னு பார்க்கலாம். sin is the enmity against God. தேவன் வந்து பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். சிலுவையில் பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னா பாவத்தை வெறுக்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணுறோன்னா அவரை ஒரு மாதிரி சின்ன அபிநமாக ஆக்குறார் இயேசுவை. ஆமாம். நீங்கள் யோவான் 8:11 வாசிக்கலாம். இனி ஆண்டவர் பாருங்கள், பாவத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாது. பாவிகளை நேசிக்கிறதுனால பாவத்தோடு அவர் வந்து சந்தோஷமாக வா வா ஓகே பாவம் செஞ்சுக்கோ அப்படி சொல்ல மாட்டார். அவர் பாவிகளை நேசிக்கிறவர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். ஆமென். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா கல்வாரி சிலுவையில் இந்த பாவத்தை வெறுத்தார். ஆமென். நம்மளுக்கு அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய ஒரு மலை போல் ஒரு தடை இருந்துச்சு, அந்த பாவ தடை இருந்துச்சு. ஆனால் கல்வாரியின் சிலுவையின் மூலமா அந்த பாவ மலையை என்ன பண்ணார்னா தகர்த்தெறிந்தார். ஆமென். அப்போ அவர் பாவத்தோடு சம்பந்தம் கொள்ளாத. நாலாவது தேவன் மாறாதவர். இம்யூட்டபிலிட்டி, அன்சேஞ்சிங். எப்படி சொல்கிறேன்னா ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 3:15 நாம் பார்க்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இது வந்து ஒரு வாக்கு தத்துவம். பாவம் செஞ்சவனைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாக்கு தத்தத்தை சொல்கிறார். 3:15 முக்கியமான வாக்கு தத்தம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்னா உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். என்ன சொல்கிறாரு? நான் எப்படி பிறக்க போகிறேன்னா இந்த பாவ சரீரத்தில் வந்து பிறக்க போகிறதில்ல, நான் வந்து பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பம் தரிக்க போகிறேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். நான் வந்து ஒரு பெண்ணுடைய வயிற்றில் நான் பிறக்க போகிறேன், ஆனால் வித்து மூலியமாக பிறக்க போகிறதில்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக பிறக்க போகிறேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் என்ன பண்ணுவார்னா தலையை நசுவார். கல்வாரி சிலுவையில் பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டது. உண்மை தானங்க? நசுக்கப்பட்டது. இங்கே பிசாசு பெருசாக பேசாதுங்க. நிறைய பேர் எதுக்கேற்றாலும் பிசாசு தான் இப்படி பண்ணிச்சு. இல்லை, பிசாசை என்ன பண்ணுறாருனா கல்வாரி சிலுவையில் அவர் தலையை நசுக்கிட்டார். ஆமென். அதுக்கப்புறம் சொல்கிறார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பிசாசு என்ன பண்ணான்னா இயேசுடைய குதிங்காலை நசுக்கினான். எங்கே எப்போங்க நசுக்கினான்? இயேசுடைய குதிங்காலில் ஆணி அடிக்கப்பட்டது. பிசாசு தலையை இயேசு நசுக்கினார். இயேசுடைய குதிங்கால பிசாசு என்ன பண்ணான்னா ஆணி அடித்தான். ஆமென். இந்த ப்ராஃபஸியை தான் இந்த வாக்குதத்தை என்ன பண்ணுறாருனா அந்த கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றார். அவர் சொல்லிட்டு அப்படியே வீட்டில் அதை நிறைவேற்றார். ஏன்னா தேவன் மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர். கல்வாரி சிலுவையில் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கலன்னா தேவன் மாறாதவர், இம்யூட்டபிலிட்டி, அன்சேஞ்சிங் காட். ஆமென். உங்களுக்கு எதனா சொல்லியிருக்கிறாரா? செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா? கல்வாரி சிலுவை பார்க்கும்போது தேவன் மாறாதவன் பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறதையும் அவர் செஞ்சு முடிப்பார். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் செய்து முடிப்பார். அதனால் பாடுறோம், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். ஆமென். அஞ்சாவது தேவனுடைய அன்பை பார்க்கலாம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? சிலுவையை பார்க்க முடியும், தேவனுடைய குணாதிசயங்களை பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கோம். அஞ்சாவது என்ன பார்க்கலான்னா தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கலாம். யோவான் 3:16 வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வசனம் சொல்லுகிறது. எல்லாம் எழுங்க,
அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கல்வாரி சிலுவையில் இயேசுவை பிதாவாகி தேவன் தந்தறினார். ஏன் தந்தறினார்? அடுத்தது சொல்லுது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததுனால என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குமாரனை அவர் தந்தறினார். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன் பாருங்க, எல்லாமே சீப்பு தான். பிதாவாகி தேவனுக்கு எல்லாமே சீப்பு. இந்த உலகத்தில் எது கேட்டாலும் அவர் கொடுத்துருவார். ஆனால் ஒன்றே ஒன்று கொடுக்க மாட்டார். யார் அவர்? அவருடைய பையனை கொடுக்கவே மாட்டார். அவருடைய குமாரனை கொடுக்க மாட்டார். அவருடைய குமாரன் யாருங்க? நம்ம இல்லை, இயேசு. இயேசு ஒரு நாளும் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவர் குமாரனை கூட பார்க்காம அந்த சீப்பு கிடையாது, காஸ்ட்லியான ஒருத்தரை எனக்காக கொடுத்தார். ஆமாம். நம்ம நல்லவங்களா? எதனா சொல்கிறதுக்கு இது பண்ணியிருக்கோம், அது ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் நமக்காக குமாரன்றும் பாராமல் அந்த காஸ்ட்லியான ஒருத்தரை அவர் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் போய் மரிக்கிறார். ரொம்ப பிடிக்கும் பிதாக்கு, இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன நடக்குது உலகத்தில்? அவர் இந்த மனுக்குலத்தில் வரும்போது என்ன நடக்குதுங்க? அவரை காரி துப்புறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறார். அவர் நிர்வாணமாக நடக்க விட்றாங்க, கம்முன்னு இருக்கிறார். அவரை சிலுவையில் அறையிறாங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா கம்முன்னு இருக்கிறார். எச்ச துப்புறாங்க, அவர் கம்முன்னு இருக்கிறார். உங்கள் பையனை அப்படி பண்ண விட்டுருவீங்களா? ஆனால் அவர் கம்முன்னு இருக்கிறாரு. ஏன் கம்முன்னு இருக்கிறாரு? நம்மளை அன்பு கூர்ந்தார். ஆமென். பக்கத்தில் பசங்க உங்களை அன்பு கூர்ந்தார். உங்களை அன்பு கூர்ந்ததுனால அவருடைய குமாரனை சிலுவையில் மரிக்க விட்டார். ஆமென். இப்போ சிலுவையை பார்க்கும்போது என்ன பார்க்கலாம்? தேவனுடைய அன்பை நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? தேவன் கிருபை உள்ளவர்னு பார்க்கலாம். தேவன் நீதி உள்ளவர்னு பார்க்கலாம். தேவன் பாவத்தோடு சம்பந்தம் கொள்ளாதவர்னு பார்க்கலாம். 4, தேவன் மாறாதவர். சிலுவையை பார்க்கும் தேவன் மாறாதவர்னு பார்க்கலாம். சிலுவையை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் பார்க்கலாம். சரி, 5 நிமிஷம் தான் இருக்கிறதுனால நாம் இன்னும் ஒரு ஆசீர்வாதங்களை மட்டும் பார்த்து, சிலுவையின் மூலமாக வரும் ஆசீர்வாதங்களை மட்டும் நான் பார்த்து டக்கு டக்குன்னு நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். உங்களை சீக்கிரம் அனுப்பிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. சிலுவையின் மூலமாக வரும் ஆசீர்வாதங்கள், the blessing through the cross. ஃபஸ்ட்டு என்னதுன்னா மொத்தம் ஒரு 6 காரியங்களை பார்த்து நான் முடிக்கலாம். வசனம்லாம் கிடையாது, அப்படியே சொல்ல ஆரம்பிப்பேன், நீங்கள் மைண்டில் வச்சுக்குவாங்க. இன்றைக்கி உங்களுடைய பாவக்கடன்கள் அவர் என்ன பண்ணுறாருனா ரத்து பண்ணியிருக்கிறார். sin was paid. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா ஆட்டுடைய ரத்தம் மாட்டுடைய ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா உள்ளே போய் தெளிப்பார். ஆனால் அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா மனுஷனுடைய பாவத்தை என்ன பண்ணுச்சுன்னா மூடிச்சு. ஆனால் இன்றைக்கி இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா கழுவிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. நான் ஒன்று சொன்னேன், போன செய்தியில் சொன்னேன். ஒரு கடன் வாங்கிட்டோம், ஒருத்தங்க கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வருஷம் வருஷம் கட்டுறாங்க. ஆனால் என்ன தான் அது அது ஃபுல்லாக என்ன கவர் ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கவர் ஆகுது. வருஷம் வருஷம் கட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கவர் ஆகுது. இது மாதிரி தான் ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம். ஆனால் இயேசுடைய ரத்தம் மொத்த கடனை அடைச்சிச்சு. ஆமென். உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? நீதிமானாக பார்க்குறார், பரிசுத்தமானாக பார்க்குறார். கடன் வாங்கியிருக்கவங்களாம் இதை கொஞ்சம் நல்லா கேட்ச் பண்ணிப்பீங்க. வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கவர் ஆகுது. ஆனால் கல்வாரி சிலுவை என்ன பண்ணிச்சுன்னா கவர் பண்ணிடுச்சு. 2வது, சேட்டன் வாஸ் டிஃபீட்டட். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் சிலுவையில். என்ன தோற்கடிக்கப்பட்டான்? எப்பயுமே என்ன பண்ணுவான்னா சாம் இந்த பாவம் செஞ்சுட்டான், பிதாக்கிட்ட போய் சொல்கிறது, அக்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தான்.
குற்றம் சாட்டினே இருந்தான். ஆனால் என்ன ஆச்சு? கல்வாரி சிலுவையில் இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சுன்னா சாத்தானை தோற்கடித்தது. ஆமென். இப்போ போய் சொல்ல முடியாது. சொன்னால் கூட என்ன தெரியும்னா, சாமுக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையின் ரத்தம் தெரியும், தேவனுடைய நீதி தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். மூணாவது, இவர் ஃபர்கிவன், மன்னிக்கப்பட்டோம். வர ஆசீர்வாதம், கல்வாரி சிலுவையின் மூலமா வர ஆசீர்வாதம். என்ன மன்னிச்சாரு? இந்த பாவத்தை மன்னிச்சிட்டார். கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம். கடங்காலத்தில் பாவம் செஞ்சீங்களா? செஞ்சோம். யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் செஞ்சோம், பாவம் செஞ்சோம். நிகழ்காலத்தில் பாவம் செஞ்சோமா? செஞ்சுட்டு தான் இருக்கோம். வருங்காலத்தில் பாவம் செய்வோமா? செய்வோம். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருனா, கல்வாரி சிலுவையின் மூலமா கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. நாலாவது, ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், ரெக்கன்சைல்டு. தேவனுக்கும் பிதாக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பிளவு இருந்துச்சு, ஒரு மலை போல் இருந்துச்சு. அந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னா மலை போல் இருந்துச்சு. ஏசாயால 59ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை, உங்கள் அக்கிரமங்களோ உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினை உண்டாயிருக்கிறது, உங்கள் பாவங்களோ அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவர் முகத்தை மறைக்கிறது. அப்போது என்ன பண்ணுச்சுன்னா, பாவம் என்ன பண்ணுச்சுன்னா, என்ன தான் ஜெபம் பண்ணாலும் பாவம் என்ன பண்ணுச்சுன்னா செவி கூடாதபடிக்கு ஒரு மலை போல் இருந்துச்சு. ஆனால் கல்வாரி சிலுவை என்ன பண்ணார்னா, அந்த பாவம் என்னும் செவரை ஆண்டவர் தகர்த்தார். ஆமென். இன்றைக்கி எல்லாரும் ஒப்புரவாக்கப்பட்டோம், பிதாவோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். நாலாவது, மேட் ரைச்சியஸ், நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். கல்வாரி சிலுவையின் மூலயமா வரும் ஆசீர்வாதங்களை. அஞ்சாவது என்ன பார்க்கணும்னா, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதான் நான் சொன்னேன், ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்த உடனே அது உச்சக்கட்டத்துக்கு போகுது. சிரிக்கிறாங்க, நான் வச்சிருக்கேன். உச்சக்கட்டத்துக்கு போகுது. ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா அந்த சண்டை வந்து ஸ்டாப் ஆகாது, திருப்பியும் உச்சக்கட்டத்துக்கு தான் போவோம். நான் என்ன செஞ்சேன், நீ என்ன மன்னிக்கிறது? ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்னா, நீ தப்பே செய்யலை. ஆமே. நீதிமானாக்கப்பட்டிருக்குன்னா ஏதோ மன்னிச்சிட்டம் கிடையாது. கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நீ தப்பே செய்யாதவன் போல் பார்க்குறார். ஆமே. எப்படியும் நான் ஒன்றாலாம் பண்ணியிருக்கேன், ஆமாம், அப்படி தான் பார்க்குறார். எல்லோரும் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், ஒரு பாஸ்டரை ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆனால் கடவுள் எப்படி பார்க்குறாருன்னா, அவரை தப்பை செய்யாத போல தான் பார்க்குறார். 6வது, ஆக்சஸ் டு காட், தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். இன்றைக்கி யார் வேணால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்ண முடியும், பிரதான ஆசாரியர் உள்ளே போக முடியும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு என்ன பண்ணிட்டார்னா, அந்த உள்ளே போயிட்டு அவர் என்ன பண்ணுறார், ரத்தம் சிந்தினார். அதனால் அந்த திரைச்சிலை என்ன ஆயிடுச்சுன்னா 2ஆக கிழிக்கப்பட்டது. ஆமேன். இன்றைக்கி யார் வேணா எப்போ வேணா அவர்கிட்ட போகலாம். பிரதான ஆசிரியர் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் போக முடியும், எல்லா ஜனங்களும் போக முடியாது. இன்றைக்கி நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பாவத்துக்காக நான் தான் போக முடியும். உள்ளே போயிட்டு உங்கள் பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்தணும், அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனால் என்ன பண்ணார்னா, நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக இயேசு என்ன பண்ணார்னா, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஒரே தரம் அவள் போயிட்டு உள்ளே போய் ரத்தம் சிந்தினால யார் வேணா எப்போ வேணா இப்போ யார்கிட்ட போகலான்னா, பிதாவாகி தேவன்கிட்ட போகலாம். ஆமாம். 24 ஹவர்ஸில் நைட்டு 1 மணிக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட, 1 மணிக்கு எதுனா கூட வியாதி வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன சொல்லலாம், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பிதா
அப்பயே என்ன பண்ணுறாருன்னா சுகத்தை கொடுக்குறார். ஆமென். அப்போ ஆக்சஸ் டு காட், தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். முதல்ல என்னது? பாவக்கடனை ரத்து செய்திருக்கிறார். ரெண்டாவது, சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். அப்புறம் மூணாவது, மன்னிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். அஞ்சாவது, நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆறாவது, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் செஞ்சதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கல்வாரி சிலுவையை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இன்னும் மேன்மை பாராட்ட போகிறோம், இன்னும் அதிகமாக இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆவியானவர் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்? அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். இன்னும் அதிகமாக அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவரை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறது போல நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. எங்களுடைய நீதி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய நீதி எப்படி இருக்குன்னா அழுக்கும் கந்தையமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு சிலுவையின் மூலியமாக ஆண்டவரே எங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்மை மேன்மை பாராட்ட எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு சிலுவை ஒரு விபத்தல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் திட்டம் வைத்தீர் ஆண்டவரே. நீர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி திட்டம் பண்ணீர் ஆண்டவரே. உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி இயேசுவை முன்குறித்தீர் கர்த்தாவே. நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, நாங்கள் நித்திய ஜீவனை பெறணும்னு சொல்லிட்டு, நாங்கள் நித்திய மீட்பை பெறணும்னு சொல்லிட்டு, நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவரே கிறிஸ்துவை நீர் முன்குறித்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிலுவையை பார்க்கும்போது நீர் கிருபையுள்ளவர் நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர்னு பார்க்குறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, நீர் பாவத்தோடு சம்பந்தம் கொள்ளாதவன்னு பார்க்குறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, நீர் மாறாவதுன்னு பார்க்குறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, பிரதானமாக உம்முடைய அன்பு வெளிப்படுகிறது கர்த்தாவே சிலுவையில். ஸ்தோத்திரம் கர்த்தா. ஓ, உம்முடைய குமாரன்றும் பாராமல் ஆண்டவரே எங்களுக்காக தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனை கொடுத்து ஆண்டவரே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் நல்லவங்க இல்லை, ஆனால் நல்லவரை எங்களுக்காக அனுப்பிவிட்டீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இது மூலியமாக வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய குமாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமான ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு தருவீராக கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் மேன்மை பாராட்ட, இன்னும் அதிகமாய் உமக்காக வாழ ஆண்டவரே, இன்னும் அதிகமாக இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஆண்டவரே, இதன் மூலியமாய் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக கர்த்தாவே உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக, என்னை நடத்துவீராக. போகும்போது அப்படி பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.